மிதுன ராசி நேயர்களே, இப்பொழுது உங்களுக்கு ராகு கேது பயிற்சியின் பலன்களை சொல்ல இருக்கிறேன். உங்களுடைய 3ஆம் இடத்திற்கு கேது, 9ஆம் இடத்திற்கு ராகு வர இருக்கிறார்கள் மே 18ஆம் தேதி. இப்பொழுது உங்களோட ராசியிலேயே குரு இருக்கிறார். இப்போ எல்லாரும் பயமுறுத்தி இருப்பாங்க, குரு உங்கள் ராசியில் இருக்கார், 9ல் வேறு ராகு வந்துட்டார், அதனால் உங்களை சங்கடப்படுத்த போகிறாங்க, ராஜயோக நிலை எடுக்க போகிறாங்க, உங்களுடைய தொழில் நிலைமை பூர்வ புண்ணியத்துக்கு எடுக்க போகிறாங்கலாம் பயமுறுத்துவாங்க. பயப்படவே தேவையில்லை. காரணம்னு கேட்டால், கோச்சாரப்படி குரு உங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் குரு ராகு சம்மந்தப்படுறாங்க. என்ன பண்ணுறாரு? ராகு பண்ணுற அனைத்து கெட்ட காரியங்களையும் குரு நிவர்த்தி செய்து கொடுக்கிறார். அந்த வகையில் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. பூர்வ புண்ணியம், அந்த 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால குரு உங்கள் குழந்தைகள் பூர்வ புண்ணியம் இதில் இருக்கிற குறைகள்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுக்குறாரு. 3ஆம் இடத்துக்கு கேது என்ன பண்ணுறான்னு கேட்டால், ஞானவழி ஆன்மீக காரகங்கள் இல்லையா, ஞானக்காரகன் கேது. அவன் என்ன பண்ணுறாரு? உங்களுடைய ஆன்மீக பயணத்தை செம்மைப்படுத்துவார். பெரிய பெரிய ஆன்மீகவாதிக குலதெய்வ வழிபாடு, நின்று போன குலதெய்வ வழிபாடு, இதையெல்லாம் கேது உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுப்பார். இது கேது செய்ய போகிறது. ராகு 9ஆம் இடத்துக்கு ராகு போயிட்டார் இல்லையா, அவர் என்ன செய்ய போகிறாருன்னு உங்களுக்கு சொல்லணும்ல. அவர் இந்த 9ஆம் இடத்து உங்களுடைய ராஜயோகஸ்தானம் அப்படியே குருவும் பார்க்கறதுனால அபரிமிதமான எதிர்பாராத பொருள் வரவு, பிற மதத்தவரால் பாராட்டு, பிற மதத்தவரால் அனுகூலம், இதையெல்லாம் கொடுக்க போகிறார். இது கண்டிப்பாக உங்களுடைய ராகுகேது பயிற்சியில் கண்டிப்பாக நடக்கும். ஆகையினால சனியும் உங்களுக்கு சாதகமாக வராரு, குருவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கார். நீங்கள் பயப்படவே தேவையில்லை. எந்த ஜோதிடர் உங்களை பற்றி பயமுறுத்தி சொன்னாலும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய மிதுன ராசி அனைத்து அன்பர்களும் நல்ல பலன்களை அடையலாம். 70% நல்ல பலன்களை அடையலாம், இது உறுதி. இதுக்கான நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். வாரம் ராகு காலங்களில் ராகுக்கு மெதுவடை தியானம் செய்யுங்க. உங்களுக்கு நல்ல பலன்களை ராகு ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் வியாழக்கிழமை குருவை வழிபடுங்க.